அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையான சுவையான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தேவையானது தக்காளி இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளித்து கொட்டுறதுக்கு கடைசியாக கொஞ்சம் லெமன் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு இருக்கும். அதனால் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் மூடி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் இது போல் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேன் காஞ்சதும் எண்ணெய் அதில் ஊற்ற போகிறோம். இப்போ அந்த பேன் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம சிறிதளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் முதல்ல 2 பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்ததாக இஞ்சியை போடுங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா அதில் வதக்க போகிறோம். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே அதில் நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும். முதல்ல வெங்காயத்தை போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடாதீங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி போடுறோம். பூண்டு சேர்க்குறவங்களாக இருந்தால் பூண்டு முதலையே போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். நாம் இதில் பூண்டு சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம சிறிதளவு, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு வதக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தையும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அதாவது ரொம்ப வதக்க வேண்டாம். இதை எப்படி நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். இதோடு சேர்த்து கொத்தமல்லியும் நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம இந்த வதக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டிருக்கோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டால் பவுட்ரு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்ச உடனே கடுகு, உளுத்தப்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. கடுகு நல்லா வெடித்ததும் இந்த உளுத்தம்பருப்பும் லேசாக செவக்கணும். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி சட்னியில் நாம் தாளித்து கொட்ட போகிறோம். தக்காளி சட்னி ரெடி. தக்காளி சட்னி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த பக்குவப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா தக்காளி சட்னி இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்குமே நம்ம இதை போட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுக்கு கூட இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோவுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.